وبركاته. عليكم السلام ورحمة الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. ربيع النور والبدر ربيع الجود والقدر ربيع الحلم والفجر ربيع الخير والفخر. صلاة الله على طه رسول الله. سلام الله على ياسين حبيب الله. حبيب الله هادينا شفيع الله داعينا. كريم الله قائدنا رفيع الله سيدنا. صلاة الله على ياسين حبيب الله. أتيت بآية الصدق جمعت معالم الحق محوت علامة الرق وكنت معلم الخلق. صلاة الله سلام الله لأنت والله ذو السعد كريم النفس ذو المجد جميل الوجه ذو الحمد سليم القلب ذو القصد. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله. على ياسين حبيب الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا
عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وبارك وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நடைபெறுகிற இந்த மாபெரும் மீலாது விழாவின் சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, இந்த சிறப்பான விழாவிலே அருள்மறையாம் திருக்குர்ஆனை ஓதிய முன்னிலை வகிக்கின்ற வரவேற்புரை நிகழ்த்திய துவக்க உரை நிகழ்த்திய சிறப்புரைகள் நிகழ்த்திய நன்றியுரை நிகழ்த்தவிருக்கிற துஆ ஓத இருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, சமுதாய சொந்தங்களே, இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருக்கிற சங்கைக்குரிய ஜமாத்தார்களே, ஜமாத்துகளின் நிர்வாகிகளே, குழுமியிருக்கிற கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ மாணவியர் கண்மணிகளே, சகோதர சமுதாயங்களை சார்ந்த எங்கள் தொப்புள்குடி உறவுகளே, இந்த சிறப்பான புனிதமான உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உதய தின விழாவை சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் நடத்தி கொண்டிருக்கிற கும்பகோணம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய சங்கைக்குரிய தலைவர், துணைத் தலைவர்கள், செயலாளர், துணை செயலாளர்கள், பொருளாளர் உள்ளிட்ட இந்த வட்டாரத்தின் சங்கைக்குரிய அனைத்து உலமாக்களே, சங்கைக்குரிய இமாம்களே, சங்கைக்குரிய ஆசிரிய பெருந்தகைகளே, சங்கைக்குரிய அனைத்து பள்ளிவாசல்களின், அறக்கட்டளைகளின், பள்ளிக்கூடங்களின் சங்கைக்குரிய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, வல்ல அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் இவ்வாண்டு நடைபெறுகிற இந்த மகத்தான மீலாது விழா பெருவிழாவிற்கு மீலாது பேருரை நிகழ்த்துவதற்கு என்னை தேர்வு செய்ததற்காக முதலில்
வல்ல அல்லாஹ்விற்கும் சங்கைக்குரிய இந்த கும்பகோணம் வட்டார ஜமாத் உலமா சபையின் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு அங்கீகாரம், இது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு உன்னதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பு இன்னொரு முறை இந்த வட்டாரத்தின் சார்பாக எனக்கு வழங்கப்படுமா என்பது நிச்சயமில்லை. ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே நான் பேருவகை கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி அடைகிறேன், ஆனந்தமடைகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த மீலாது பெருவிழாவிலே மீலாது பேருரை என்கிற பெயரிலே உரை நிகழ்த்துவதற்கான கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பு வல்ல அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய ஷஃபாஅத் எனக்கு கிடைப்பதற்கு இது ஒரு வசீலாவாக அமையும் என்று நான் ஆசிக்கிறேன். நீங்களெல்லாம் துஆ செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் எண்ணங்களை தூய்மையாக ஆக்குவானாக, நம் காரியங்களை சீராக ஆக்குவானாக, ஈருலக வெற்றிகளை நிறைவாக வழங்கி அருள்வானாக. என் அன்பான பெருமக்களே, கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான ஒரு சில செய்திகளை வேக வேகமாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் உங்களோடு நான் பரிமாறிக்கொள்கிறேன். கூறப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் வழியில் நானும் நீங்களும் நம் சமுதாய மக்களும் சிறப்பாக செயல்பட்டு ஈருலக நன்மைகளை நிறைவாக அடைவோமாக. அந்த தௌஃபீக்கை நல்வாய்ப்பை வல்ல அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள்வானாக என்று துஆ செய்து கொண்டவனாக என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். அன்பான பெருமக்களே, 1973 வருடத்தை குறித்து கொள்ளுங்கள். 1973 இதே கும்பகோணம் மாநகரத்திலே அகில இந்திய மீலாது மாநாடு நடைபெற்றிருந்திருக்கிறது. அந்த அகில இந்திய மீலாது மாநாட்டில் சிறப்புரை நிகழ்த்துபவராக முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் பங்கேற்றிருந்திருக்கிறார்கள். அந்த மீலாது பேருரையிலே அவர்கள் ஆற்றிய உரை அடுத்த ஆண்டு 1974 ஒரு நூலாகவே வந்திருக்கிறது. அந்த நூலின் பெயர் நபிகள் நாயகம். அவர் தனது உரையையே ஒரு நூலாகவும் சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார். நீங்கள் கூகுளுக்கு சென்று தட்டினால் நபிகள் நாயகம் என்கிற பெயரோடு கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்களுடைய பெயரையும் இணைத்து சொடுக்கினால் இந்த தகவல்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். என் அன்பான பெருமக்களே, அந்த நூலுடைய முகப்புரையிலே கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு குறிப்பு, 2 குறிப்புகள். ஒன்று, நான் மீலாது பேருரை நிகழ்த்தினேன் கும்பகோணத்திலே 73 சென்ற ஆண்டு. இவ்வாண்டு அதை ஒரு நூலாக தருகிறேன். சகோதர சமுதாயத்தை சார்ந்த சொந்தங்களே, நீங்கள் எல்லோருமே நபிகள் நாயகத்தை படியுங்கள், நபிகள் நாயகத்தின் வரலாறை படியுங்கள், நபிகள் நாயகத்தின் பண்பாடுகளை படியுங்கள், நபிகள் நாயகத்தின் ஒழுக்க போதனைகளை படியுங்கள், அவர்களுடைய அற்புத தியாகங்களை படியுங்கள், அவர்களுடைய நல்லற சேவைகளை படியுங்கள், அவர்களுடைய சொற்களை படியுங்கள், அவர்களுடைய இனிய குணங்களை படியுங்கள். அவர்கள் இறுதி தூதராக வந்தவர்கள், எனவே அவர்களுடைய தூதுத்துவத்தை படியுங்கள். அவர்கள் ஆற்றியிருக்கிற அந்த ஹஜ்ஜின் போது ஆற்றிய அந்த இறுதி பேருரை இருக்கிறதே ஹஜ்ஜத்துல் வதாவிலே, அதையும் நீங்கள் படியுங்கள்.
ஆக நபிகள் நாயகத்தை பற்றி படியுங்கள், நீங்கள் சிறப்படைவீர்கள், மேன்மை அடைவீர்கள், மனித பண்புகளோடு நீங்கள் உயர்வீர்கள் என்று சகோதர சமுதாயங்களுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிற கோணத்தில் இந்த நூலை சமூகத்துக்கு தந்து இந்த செய்தியையும் முகப்புரையிலே பதிவு செய்கிறார். அடுத்து இன்னொரு குறிப்பு என்னவென்றால், இந்த நூலை எனக்குரிய பதிப்புரிமைக்குரியதாக நான் ஆக்கிக் கொள்ளவில்லை. இதை யாரும் படியெடுக்கலாம், இதை யாரும் அச்சிடலாம், இதை யாரும் நூலாக கொடுக்கலாம். ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் எல்லோருக்கும் சொந்தமானவர்கள், எல்லோருக்குமானவர்கள் என்கிற குறிப்பையும் அதிலே தருகிறார். என் அன்பான பெருமக்களே, அவர் ஆற்றக்கூடிய அந்த உரையினுடைய துவக்கத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார். கியாப்பே விஸ்வநாதம் என்ன செய்தி சொல்கிறார் என்றால், எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி குறிப்பிடுகிற போது எம்பெருமானார் எம்பெருமானார் என்று சொன்னார்கள். கவனத்தில் கொள்ள வேண்டிய ஆழமான வாசகம். எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தியவர்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை பற்றி குறிப்பிடுகிற போது எம்பெருமானார் எம்பெருமானார் என்று குறிப்பிட்டார்கள். நான் அதிலிருந்து வேறுபடுகிறேன். அவர்கள் எம்பெருமானார் என்று நீங்கள் உங்களுக்கு மட்டும் சொந்தமாக்கி கொள்கிறீர்களே, அவர்கள் உங்களுக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை. எனவே நான் சொல்கிறேன், அவர்கள் நம்பெருமானார், நம்பெருமானார். ஹலோ ஹலோ ஓகே. எனவே நம்பெருமானார் நம்பெருமானார் என்று சொல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, எங்களுக்கும் சொந்தமானவர்கள் என்கிற அந்த செய்தியை கியாப்பே விஸ்வநாதம் தன்னுடைய உரையினுடைய துவக்கத்திலே சொல்லியிருக்கிறார். என் அன்பான பெருமக்களே, என் கரத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல், இந்த நூலின் பெயர் பெரியார் பார்வையில் இஸ்லாம். தந்தை பெரியார் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த தந்தை பெரியார் நபிகள் நாயகத்தை பற்றி ஆற்றியிருக்கிற உரைகள், நபிகள் நாரை பற்றி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய எழுத்துக்கள், அந்த உரைகள் இருந்தும் அந்த எழுத்துக்கள் இருந்தும் தொகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிற இந்த நூல் தான். அந்த நூலின் பெயர் என்ன? பெரியார் பார்வையில் இஸ்லாம். இந்த பெரியார் பார்வையில் இஸ்லாம் என்கிற நூலிலே உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கிற செய்தி என்னவென்றால், என் அன்பான பெருமக்களே, தந்தை பெரியார் இஸ்லாத்தை பற்றி, திருக்குர்ஆனை பற்றி, மறுமையை பற்றி, தூதுத்துவத்தை பற்றி, இறை தூதரை பற்றி என்ன மாதிரியெல்லாம் சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக என்னுடைய உரையிலே உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தந்தை பெரியார் சொல்லுகிறார், தன்னுடைய உரைகள் வழியாக, தன்னுடைய எழுத்துக்கள் வழியாக தந்தை பெரியார் சொல்லுகிறார், இஸ்லாம் தான் மென்மையான மதம், பெண்ணுரிமை இஸ்லாத்தில் தான் உள்ளது, இஸ்லாத்தின் கொள்கை தான் சிறந்த கொள்கை, விடுதலை என்பது இஸ்லாம் மூலமே கிடைக்கிறது, இஸ்லாத்திலே ஜாதி பாகுபாடு இல்லை, இஸ்லாத்திலே மூடப்பழக்க வழக்கம் இல்லை, இஸ்லாத்தின் வழிபாடு சிறந்த வழிபாடு, இஸ்லாம் சகோதரத்துவம் போற்றும் மார்க்கம், இஸ்லாம் ஆதாரம் தரும் ஒரே மார்க்கம், இஸ்லாம் வளர்ச்சி அடையும் மார்க்கம், உலகத்தில் சமாதானம் இஸ்லாம் மூலம் மட்டுமே நிகழும், அழைப்பு பணி செய்வது முஸ்லிம்களின் கடமையாகும், சுயமரியாதை உள்ள மார்க்கம் இஸ்லாம் தான், தீண்டாமைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, உண்மையான சுதந்திரம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறது, இஸ்லாமிய நாகரிகம்தான் உன்னதமான நாகரிகம், சமூக புரட்சிக்கான ஒரே வழி இஸ்லாத்தில் இணைவதுதான், இஸ்லாத்திலே உயர்வு தாழ்வு இல்லை, மது விலக்கை நடைமுறைப்படுத்திய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம்தான். இப்படி இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு தருபவர் யார் என்று சொன்னால்
தந்தை பெரியார் அவர்கள். என் அன்பான பெருமக்களே, சென்னையிலே கபாலீஸ்வரர் அதற்கு அருகிலே மயிலாப்பூரிலே ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடத்தின் பெயர் ராமகிருஷ்ண. அவர்கள் வழங்குகிற நூல் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்கிற நூல். அந்த நூலை இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஓரளவுக்கு இலவசமாக அன்பளிப்பாக கொடுத்து வருகிறோம். முடிந்தவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், வாய்ப்பு கிடைத்தால். என் அன்பான பெருமக்களே, இந்த நூல் இருக்கிறது. இந்த நூலிலே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணம் மடம் வெளியிட்டிருக்கிற இந்த நூலிலே என்ன செய்தி தெரியுமா? எடுத்ததும் சூரத்துல் ஃபாத்திஹாவின் பொருள், அடுத்து நபிகள் நாயகத்தின் சுருக்கமான வாழ்க்கை வரலாறு, அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகள் 206 பொன்மொழிகள், ஹதீதுகள், நபிமொழிகள் 12 தலைப்புகளிலே வரக்கூடிய சகோதர சமுதாய மக்களுக்கு ராமகிருஷ்ண மடமே அச்சிட்டு வெளியிட்டு அதை பரப்பிக் கொண்டிருக்கிறது. என் அன்பான பெருமக்களே, நபிகள் நாயகத்தின் அந்த சுருக்கமான வரலாற்றில் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு வாசகத்தை மட்டும் சுருக்கமாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இதோ சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார். இஸ்லாத்தை எடுத்துரைத்த இறுதி தூதர் மரணித்து விட்டார்கள். ஆனால் அன்னாரின் இறை செய்தி இன்று எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் நிலைத்திருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவர்ச்சியான தோற்றத்தையும் நடுத்தரமான உயரத்தையும் விரிந்த தோள்களையும் கட்டான உடலமைப்பையும் கருமையான தலைமுடியையும் உடையவராக இருந்தார்கள். அவர்கள் உயர்வான உளப்பாங்கையும் நல்ல நடைமுறைகளையும் கொண்டவர்களாக இருந்ததோடு அஞ்சா நெஞ்சுடைய வீரராகவும் திகழ்ந்தார்கள். மொத்தத்தில் வியக்கத்தக்க எழுச்சியையும் திறமையையும் கூர்மதியையும் தீர்மானத்தையும் கொண்ட முன்மாதிரி மாமனிதராக திகழ்ந்தவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று நபிகள் நாயகத்துடைய அந்த வரலாற்றை அவர் முடிக்கிறார். என் அருமையான பெருமக்களே, உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்முடைய கண்ணியத்திற்குரிய அப்துல் அசீஸ் மௌலானா அவர்கள் தன்னுடைய உரையிலே குறிப்பிடுகிற போது, ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் அருக்குடையாகவே உங்களை அனுப்பியிருக்கிறோம், அன்றி வேறல்ல என்கிற அந்த இறை வசனத்தை தொட்டுவிட்டு அதற்குள் செல்லுகிற போது சொன்ன ஒரு வாசகம், அழகான ஒரு வாசகம், அல் முஃமினு யஅலஃபு வ யுஅலஃபு, அல் முஃமினு யஅலஃபு வ யுஅலஃபு வலா கைர ஃபீ மன் லா யஅலஃபு வலா யுஅலஃபு, கைருன் நாஸ் அன்ஃபஉஹும் லின்னாஸ் என்கிற அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வாசகத்தை இமாம் தபுரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தமது ஔசத்திலே குறிப்பிட்டிருக்கிற பதிவு செய்திருக்கிற அந்த நபி மொழியை குறிப்பிட்டு விட்டு ஆழமான பல செய்திகளை சொன்னார்கள். எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள் துவக்க உரை ஆற்றியவர்களாக இருந்தாலும் சிறப்புரைகள் ஆற்றியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆற்றிய உரையை முழுமையாக ஊன்றி கவனித்தேன். மாஷா அல்லாஹ், எவ்வளவு அற்புதமான தகவல்களை சமூகத்துக்கு வழங்கினார்கள். தலைமை உரையிலே கண்ணியத்திற்குரிய தலைவர்கள் ஆற்றிய அந்த உரையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக மனித குலத்துக்கு கிடைத்திருக்கிற நற்பயன்களை தொட்டு அவர்கள் ஆற்றிய அந்த உரை, இவற்றையெல்லாம் முழுமையாக கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வல்ல அல்லாஹு தஆலா தந்தான். வல்ல அல்லாஹ் இவர்களுடைய நாவன்மைகளை இன்னும் அழகுபடுத்துவானாக.
இன்னும் சிறப்பாக ஆக்குவானாக என்று துஆ செய்வதோடு உங்களோடு நான் ஒரு சில செய்திகளை பரிமாறுகிறேன். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கை 63 ஆண்டு கால வாழ்க்கை. 40 ஆண்டு காலம் நபித்துவம் இல்லாத ஒரு காலகட்டம், 23 ஆண்டு காலம் நபித்துவம் பெற்ற காலகட்டம். இது நாம் தெரிந்திருக்கிற விஷயம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்துக்கு முன்மாதிரியாக அமைந்தார்கள் என்பது அவர்கள் தூதுத்துவம் பெற்றதற்கு பிறகுதானா என்றால் இல்லை. தூதுத்துவம் பெறுவதற்கு முன்னாலேயே சின்னஞ்சிறு வயதுடையவராக இருக்கும் போதே, குழந்தையாக இருக்கிற போதே, நடமாடுகிறவராக இருக்கிற போதே, நல்ல பேசக்கூடியவராக துவக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே, அவர்கள் தெருவிலே நடமாடக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே, ஓடி விளையாடக்கூடிய அந்த பருவத்திலேயே, அவர்கள் இளைஞராக இருக்கிற அந்த பருவத்திலேயே, திருமணம் முடிப்பதற்கு உள்ள அந்த காலகட்டத்திலேயே, திருமணம் முடித்ததற்கு பிறகும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 40 வருட வாழ்நாள் இருக்கிறல்லவா, அதில் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அவர்களை அல்லாஹ் அவர்களுடைய பிறந்த கணத்திலிருந்தே இந்த உலகத்தை விட்டு பயணிக்கிற வரை அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொருடைய நடையும், உடையும், பாவனையும், பேச்சும், பழக்கமும் மனித குலத்துக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணங்களாக அமைந்திருக்கின்றன என்பதை நாம் அறிகிறோம். உங்களுக்கு தெரியும், சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நீண்ட செய்தி, அதனுடைய சுருக்கத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெற்றது 40வது வயதிலே. ஆரம்ப கட்டத்தில் நபித்துவத்தை பெற்ற அந்த ஆரம்ப கட்டத்திலே அவர்களுக்கு 5 வசனங்கள் வழங்கப்படுகின்றன. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். இந்த 5 வசனங்கள் முதலாக அல்லாஹ்வின் தெய்வீக செய்திகள் அவர்களுக்கு வசனங்களாக முதலில் வழங்கப்படுகிறது. இந்த கனமான இந்த வசனங்களை ஆரம்ப கட்டத்தில் தாங்குவதற்கு மிகவும் சிரமப்பட்ட நிலையிலே பதட்டத்தோடு தம்முடைய வீட்டுக்குள் வந்தபோது ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்களேன், என்னை போர்த்துங்களேன் என்று சொன்னார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே போர்வையை போர்த்துகிறார்கள். இது நமக்கு தெரியும். அப்போது என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள். நடந்ததை அவர்கள் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமக்கு என்ன நடந்ததோ அதை சொல்கிறார்கள். அடிவானத்தை அடைத்துக் கொள்கிற அளவுக்கு 600 ரெக்கைகளை கொண்ட பிரமாண்டமான ஒரு தோற்றத்தில் அல்லாஹ்வினுடைய ஒரு உன்னதமான படைப்பு, மிக பிரகாசத்தையும் ஜோதியையும் ஒளியையும் அள்ளிக்கொண்டு வந்த, கனமான சொற்களை தாங்கிக் கொண்டு வந்த அந்த தூதர்களில் தலைவராக இருந்த, வானவர்களின் தலைவராக இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் கட்டமாக அவர்களிடத்தில் அல்லாஹ்வின் செய்தி, இதுவரை அவர்களுடைய காதில் விழாத செய்தி, அவர்களுடைய நெஞ்சில் பதிவாகாத செய்தி, இதுவரை அவர்கள் கேட்டிராத அந்த செய்தி அவர்களுக்கு விழுந்ததும் வந்து சேர்ந்ததும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பதட்டத்திலே நடந்ததை சொல்கிறார்கள். அப்படி நடந்ததை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், எனக்கு ஏதும் நேருமோ என்று நான் அச்சமுறுகிறேன் என்று சொன்னார்கள். இது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்த நேரத்தில் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹிம வ தஅமிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதூம வ தக்ரில் லைஃப வ துஈனு அலா நவாயிபில் ஹக்கி வ தஸ்துகுல் ஹதீஸ வ துஅத்தில் அமானத என்று அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். இது நமக்கு தெரிந்திருக்கிற விஷயம். அன்பான பெருமக்களே, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்ன வாசகம் என்ன என்றால், தூதரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு எந்த வகையான பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டான்.
ஏனென்றால் நீங்கள் என்ன மாதிரியான நற்குணங்களை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் உங்களோடு இதுவரை 15 ஆண்டு காலம் பின்னி பிணைந்து வாழ்ந்திருக்கிறேன். நான் பார்த்தது எல்லாம் என்ன? உங்களிடத்திலே நிச்சயமாக நீங்கள் சொந்தங்களை ஒட்டி வாழுகிறீர்கள், முடியாதவர்களை தூக்கி சுமக்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு நீங்கள் உழைத்து கொடுக்கிறீர்கள், உண்மையே பேசுகிறீர்கள், நன்மையே நீங்கள் ஏவுகிறீர்கள், அமானிதத்தை நீங்கள் பேணுகிறீர்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஓடோடி சென்று நீங்கள் உதவுகிறீர்கள். இப்படிப்பட்டவர்களாக நீங்கள் திகழ்கிறீர்கள் என்று அன்னை கதிஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் தெரிந்திருக்கிறோம். என்றால் இந்த உயர்ந்த குணங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து அவர்களுக்கு நபித்துவத்திற்கு முன்னரே இந்த பண்புகள் அமைந்திருக்கின்றன. எனவே தான் மனித குலத்துக்கு அவர்களுடைய மொத்த வாழ்க்கையுமே முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வல்ல அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் இந்த தூதருடைய ஒவ்வொரு அம்சத்தையும் உங்களுடைய வழிகாட்டுதலாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா போதிக்கிறான் இல்லையா? எப்படியெல்லாம் அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு நற்பயன் அளிக்கிறது, உங்களுடைய சொற்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய நடைமுறைகள் அனைத்துமே இந்த தூதரை பின்பற்றி அமையுமானால் நீங்கள் தான் மேன்மக்கள் என்று அல்லாஹு தஆலா மனித குலத்துக்கு அறிவுறுத்துகிறான். உங்களுக்கு தெரியும், சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கிற ஒரு நீண்ட செய்தி, அதனுடைய சுருக்கத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையை 13 ஆண்டு காலத்தை முடித்துவிட்டு மதீனாவுக்கு வந்தார்களா இல்லையா? மதீனாவுக்கு வந்து பத்ரு களத்தையும் சந்தித்து உஹது களத்தையும் சந்தித்து அதற்கு பிறகு ஹுதைபியா உடன்படிக்கை என்று ஒன்று ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது என்ன உடன்படிக்கை ஏற்பட்டது என்று சொன்னால், இதுவரையில் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தோம், இனிமேல் நாங்கள் சண்டையிட வேண்டாம், நமக்குள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வோம், நாம் சண்டையிட வேண்டாம், போர் செய்ய வேண்டாம் என்று தங்களுக்குள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் கடிதம் அனுப்பினார்கள். இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுக்கும் முகமாக கடிதத்தை அனுப்பினார்கள் இல்லையா? அந்த கடிதத்தை அனுப்பிய போது அவர்களில் ஒரு மன்னர், அந்த மன்னருடைய பெயர் ஹிர்கல் என்று சொல்வார்கள், ஹெர்குலிஸ் என்று சொல்வார்கள். அவர் எந்த நாட்டு மன்னர்? ரோமாபுரி நாட்டு மன்னர். ரோமாபுரி என்பது ஒரு வல்லரசு நாடு. அந்த வல்லரசு ஆட்சி, அதனுடைய மன்னர் யாரு? ஹிர்கல், ஹெர்குலிஸ் என்பவர். இந்த ஹிர்கல் என்பவர் இருக்கிறாரே, அவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். திகியத்துல் கல்பி என்கிற சஹாபி தான் அந்த கடிதத்தை கொண்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் இந்த ஹிர்கலுக்கு ஒரு ஆசை என்னவென்றால், மக்காவில் தோன்றி இப்போது மதீனாவில் இருக்கிறாராமே அந்த முஹம்மத், அந்த இறை தூதர் என்று தம்மை சொல்லிக் கொள்கிறாரே, அவரை பற்றி தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அவரை பற்றி தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அதுவும் யாராக இருக்க வேண்டும் என்றால், அவருடைய வழியை பின்பற்றாதவராக இருக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ளாதவராக இருக்க வேண்டும், அவருக்கு எதிரியாக இருக்க வேண்டும், ஆனால் அவர் முஹம்மதை தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும். அப்படி யாராவது இருக்கிறார்களா என்று அவர் கேட்டபோதுதான் அவருக்கு செய்தி கிடைக்கிறது. இங்கே அவர் அப்போது ஜெருசலத்திலே இருக்கிறார். இங்கே ஒரு கூட்டம், வியாபார கூட்டம் மக்காவிலிருந்து வந்திருக்கிறது. அந்த வியாபார கூட்டத்துக்கு தலைவராக இருப்பவர் அபூ சுஃபியான் என்கிற பெயரில் வந்திருக்கிறார். எனவே அவர்களை அழைத்து விசாரித்தால் நமக்கு செய்திகள் கிடைக்கும் என்கிற தகவல் கிடைக்கிறது. உடனே அந்த வியாபார கூட்டம், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் வந்திருக்கிற அந்த வியாபார கூட்டம் அழைக்கப்படுகிறார்கள். ஹிர்கல் முன்னர் வந்து நிற்கிறார்கள். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது சஹாபி கிடையாது. அப்போது யார் கிடையாது? சஹாபி கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹு என்று அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய காலம் இல்லை. அவர் எதிரியாக இருக்கிறார்கள். அதுவும் எதிரில எவ்வளவு பெரிய எதிரி என்று சொன்னால், கிட்டத்தட்ட அபூஜஹலுக்கு நெருக்கமானவர். அபூஜஹலுடைய ஜெராக்ஸ் என்று சொல்லலாம். யாரு? இந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது
அந்த அளவுக்கு மூர்க்கமான எதிரியாக இருப்பவர்கள். உஹது போர்க்களத்தில் நபிகளாருக்கு எதிராக மூர்க்கமாக களம் கண்டவர் யாரு? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் தான் வியாபார கூட்டம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அப்படி அழைக்கப்பட்டு அவரிடத்திலே ஹிர்கல் மன்னர் 11 கேள்விகளை கேட்கிறார். எத்தனை கேள்விகளை கேட்கிறார் கொஞ்சம் சொல்லுங்க. 11 கேள்விகளை கேட்கிறார். புகாரி சஹீஹுல் புகாரியுடைய ஆரம்ப பக்கத்திலே இந்த செய்தி வந்துவிடும். நான் அதிகமாக அதற்குள் செல்லவில்லை. 11 கேள்விகளை கேட்கிறார். அந்த 11 கேள்விகளை உங்களை கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இவருடைய பாரம்பரியம் எப்படி? இவர் தூதர் என்று சொல்கிறாரே, இதற்கு முன்னர் இவருடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் தூதர் என்று தம்மை சொல்லியிருக்கிறாரா? இவர் தம்மை தூதர் என்று சொல்கிறாரே, இவருடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவர் ஆட்சியாளராக இருந்திருக்கிறாரா? இவரை பின்பற்றுகிறவர்கள், ஆரம்பமாக பின்பற்றுகிறவர்கள் சாமானிய மக்களா, மேன் மக்களா? இவரை பின்பற்றுகிறவர்கள் நாளுக்கு நாள் கூடுகிறார்களா, குறைகிறார்களா? இவருடைய மார்க்கத்துக்கு சென்றுவிட்டு அதிருப்தி அடைந்து யாரேனும் ஒருவர் அந்த மார்க்கத்திலிருந்து வெளியேறி வருகிறாரா? இவர் இந்த தூதர் என்ற பட்டத்தோடு நடமாடுகிறாரே, அதற்கு முன்பு இவர் ஏதேனும் ஒரு விஷயத்தில் பொய் சொல்லி இருக்கிறாரா? இவர் ஏதேனும் ஒரு விஷயத்திலே மோசடி செய்திருக்கிறாரா? இவரோடு நீங்கள் போர் செய்திருக்கிறீர்களா? அப்படி போர் செய்திருந்தால் அதனுடைய ரிசல்ட் என்ன? இவர் உங்களுக்கு என்னதான் போதிக்கிறார்? இப்படி 11 கேள்விகளை அவர் கேட்கிறார். கேட்பது யாரு? கேட்டவர் யார்? ஹிர்கல் மன்னர். இப்போது எதிரியாக இருக்கிற, மூர்க்கமான எதிரியாக இருக்கிற அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிவிடுகிறார்கள். இப்போது யார் என்று சொன்னால் அவர்கள் மூர்க்கமான எதிரி. அப்படிப்பட்ட எதிரியாக இருந்து கொண்டு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இவருடைய ஒரு பாரம்பரியம் நல்ல பாரம்பரியம் தான். இவருடைய குடும்பத்தில் யாரும் தம்மை தூதர் என்று சொன்னதில்லை. இவருடைய குடும்பத்தில் யாரும் ஆட்சியாளராக இருந்ததில்லை. இவரை ஆரம்பமாக பின்பற்றுகிறவர்கள் சாமானிய மக்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்களை பின்பற்றுகிறவர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இவருடைய மார்க்கத்துக்கு சென்றுவிட்டு அதிருப்தியாக யாரும் திரும்பி வருவதாக இல்லை. இவர் எந்த காலத்திலும் இவர் பொய் சொன்னதும் இல்லை. ஒரு விஷயத்திலும் இவர் மோசடி செய்ததும் இல்லை. இவரோடு நாங்கள் போரும் செய்திருக்கிறோம். ஒரு போரிலே அவருக்கு வெற்றி, ஒரு போரிலே எங்களுக்கு வெற்றி. இப்படி 10 கேள்விகளுக்கும் பதில் சொல்லிவிட்டு 11வது கேள்வி, இவர் என்னதான் உங்களுக்கு போதிக்கிறார் என்று கேட்டார் அல்லவா? அப்போது அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு எதிரியாக தானே இருக்கிறார்கள், எதுவும் முட்டடிக்கலாம் தானே, எதுவும் சொல்லலாம் தானே. ஆனால் அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அவர் எங்களுக்கு என்ன சொல்கிறார் என்றால், உபுதுல்லாஹ், அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள் என்று எங்களுக்கு சொல்கிறார். வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, எந்த வகையிலும் இணை கற்பிக்காதீர்கள். ஒத்துருக்கு மா யகூலு ஆபாவுக்கும், உங்களுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வந்தார்களோ அதை விட்டுவிடுங்கள் என்று எங்களுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, ஒயமுருனா பிஸ்ஸலாத்தி ஒ சிதுக்கி ஒல அமானத்தி ஒ சிலத்தி ஒல் அஃபாஃபி, நாங்கள் உண்மையே பேச வேண்டும், நன்மையே செய்ய வேண்டும், உறவுகளை ஒட்டி வாழ வேண்டும், நாங்கள் தூய்மையான வாழ்க்கையை பேண வேண்டும், இதுதான் எங்களுக்கு அவர் ஏவுகிறார் என்று எதிரியாக இருக்கிற அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இந்த வாசகத்தை கேட்டதும் ஹிர்கல் மன்னர் என்ன சொன்னார் தெரியுமா? இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஹிர்கல் மன்னர் சொல்கிறார், நான் 11 கேள்விகளை கேட்டேன். அந்த 11 கேள்விகளுக்கும் நீங்கள் அளித்திருக்கக்கூடிய பதில்களை பார்க்கும்போது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இந்த ரோமாபுரி ஆட்சியும் கூட அவருடைய காலடியில் வந்து விழும். அது மட்டுமல்ல, ஒருவேளை அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமானால் நான் அவருக்கு பணிவிடை செய்வேன், அவருடைய கால்களையும் நான் கழுவி என்று ஒரு பெரிய மன்னர் சொல்கிறார் என்று சொன்னால், இங்கே கவனிக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லலை. ஒரு மன்னர்
அவருடைய ஆட்சி என் காலடியில் வந்து விழும், அவர் எனக்கு பணிவிடை செய்வார், அவர் என் கால்களை கழுவி விடுவார்னு ரசூலுல்லாஹ் சொல்லலை. இவர் வாயில நல்லா அதை வர வைக்கலாம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய வலிமை, அவர்களுடைய அந்த பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ், அவர்களுடைய அந்த திறன் எந்த அளவுக்கு வலிமையாக இருந்திருக்கிறது, இதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ஹஜ்ஜத்துல் வதாவின் போது தோழர்கள் திரண்டிருக்கிறார்கள். 1,40,000 பேர் திரண்டிருக்கிறார்கள். தன்னந்தனி மனிதராக இருந்து சத்தியத்தின் செய்திகளை சொல்லி ஏச்சுக்களை வாங்கி அடிகளை வாங்கி பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவர்கள் சேர்த்து இறுதியில் இந்த உலகத்தை விட்டு பயணப்படுகிற போது அவர்கள் சேர்த்த அந்த தொண்டர்கள், சன்மார்க்கத்தின் ஊழியர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 1,40,000 பேர். அந்த 1,40,000 பேரையும் வைத்துக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி ஒன்று கேட்டார்கள். என்ன கேட்டார்கள் தெரியுமா? தோழர்களே இது என்ன மாதம் என்று கேட்டார்கள். தோழர்களே இது என்ன நாள் என்று கேட்டார்கள். தோழர்களே இது என்ன ஊர் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள், இது துல்ஹஜ் மாதம், இது ஹஜ்ஜு பெருநாள், இது மக்கா, தெரிஞ்சது தானே, இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்களே, ஒருவேளை இந்த மாதத்துக்கு வேறு பேர் இருக்குமோ, இந்த நாளுக்கு வேறு நாள் இருக்குமோ, வேறு பேர் இருக்குமோ, இந்த ஊருக்கு இன்னொரு வேறு பேர் இருக்குமோ, அதை எதுவும் சொல்ல போகிறார்களோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு அல்லாஹு வ ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதருமே மிக்க விளங்கியவர்கள் என்று சொல்லுகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அந்த தோழர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், தோழர்களே இது துல்ஹஜ் மாதமாக இல்லையா, இது ஹஜ்ஜு பெருநாள் இல்லையா, அறுத்து பலியிடுகிற நாள் இல்லையா, இது புனித மக்கா இல்லையா என்று கேட்டுவிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன திமாஅக்கும் வ அம்பாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா. தோழர்களே, புரிந்து கொள்ளுங்கள், இந்த மாதம் எப்படி புனிதமான மாதமோ, இந்த நாள் புனிதமான நாளோ, இந்த ஊர் எப்படி புனிதமான ஊரோ, அதை போல அதற்கு நிகராக நிச்சயமாக உங்களுடைய இரத்தங்களும் உங்களுடைய உடைமைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மானங்களும் உங்களுக்கு மத்தியிலே புனிதமானவை. யாருடைய இரத்தத்துக்கும் யாருடைய உடலுக்கும் யாருடைய உடைமைக்கும் யாருடைய மானத்துக்கும் நீங்கள் பங்கு விளைவிக்க கூடாது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இந்த பாடம்தான் ஒட்டுமொத்த சஹாபாக்களையும் புரட்டி போட்டது. இறுதியாக அவர்கள் செய்த அந்த உபதேசத்தின் போதுதான், எதற்கு தெரியுமா? அப்போ இனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியின் மேல் பரப்பில் வாழப்போவதில்லை. என்ன மாதம் அது? துல்ஹஜ் மாதம். அதுக்கு அடுத்த மாதம் என்னது? முஹர்ரம். அடுத்து இந்த மாதம் இல்லையா, இந்த ரபியுல் மாதம் அல்லாஹ்விடத்திலே போகிறார்கள். இப்போது இந்த ஜனத்திரள் 1,40,000 பேரை அந்த பேரவையிலே, அந்த பேரணியிலே, அந்த மக்கள் திரளிலே பார்க்கிறார்கள். கடைசியாக அப்படி பார்த்த போது அவர்கள் நிகழ்த்திய இறுதி பேருரையிலே அவர்கள் இந்த வாசகத்தை ஏன் சொன்னார்கள் என்றால், இனி இந்த சத்தியத்தின் செய்திகளை உலகளாவிய அளவுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு யார் கைக்கு வரப்போகுது? யார் கைக்கு? சஹாபாக்கள் கைக்கு வரப்போகிறது என்றால், இந்த சஹாபாக்கள் எங்கெல்லாம் செல்வார்களோ, யார் யாரையெல்லாம் சந்திப்பார்களோ, எங்கெல்லாம் வசிப்பார்களோ, யார் யாரெல்லாம் தொடர்பு கொள்வார்களோ, கொடுக்கல் வாங்கல் செய்வார்களோ, நட்பு பாராட்டுவார்களோ, தொழில் செய்வார்களோ, வசிப்பார்களோ, கொடுக்கல் வாங்கல் செய்வார்களோ, அப்படிப்பட்டவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டலை கற்றுத்தருகிறார்கள். அப்படிப்பட்ட வழிகாட்டலை கற்றுத்தந்த காரணத்தால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், 1,40,000 பேர் துல்ஹஜ் மாதத்திலே கூடினார்கள். அடுத்த மாதம் முஹர்ரம், அடுத்த மாதம் சஃபர், அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல். இந்த மாதத்திலே அல்லாஹுவின் திருத்தூதர் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பயணப்பட்டு விட்டார்கள். இப்போது அவர்கள் உலகத்தை விட்டு பயணப்பட்டு விட்டார்கள் அல்லவா?
இப்போது அவர்களை அல்லாஹ்வை நோக்கி அவர்கள் மேற்கொள்ள போகிற அந்த பயணம், மறுமை பயணம் இருக்குதல்லவா, அந்த பயணத்துக்கு அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக வருகை தந்தவர்களுடைய எண்ணிக்கை சற்றொப்ப 30,000 பேர் தான். மக்காவிலே 1,40,000 பேர் கூடினார்கள் துல்ஹஜ் மாதத்திலே. மதீனாவிலே ரபீல் அவ்வலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பயணப்படுகிற போது அவர்களை வழி அனுப்பி வைப்பதற்காக வருகை தந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை சற்றொப்ப எத்தனை பேர்? 30,000 பேர் தான். என்றால் மிச்சம் 1,10,000 பேர் எங்கே சென்றார்கள் என்றால் வரலாறு சொல்லுகிறது, என்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுப்பை கைமாற்றி தோழர்களிடத்தில் ஒப்படைத்தார்களோ, அப்படி ஒப்படைத்த கணமே உலகத்தின் 8 திக்குகளுக்கும் சஹாபாக்கள் சென்று விட்டார்கள், பயணப்பட்டு சென்று விட்டார்கள். அப்படி பயணப்பட்டு சென்றவர்களில் 27 சஹாபாக்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தார்கள். என் அருமையான பெருமக்களே, இந்த கும்பகோணத்திலே, இந்த அல்லமீன் பள்ளிக்கூடத்திலே, இந்த இறை ஆலயத்திலே நம் உயிருக்கு உயிரான, உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உதய தின விழாவை கொண்டாடி பரவசப்பட்டு கொண்டிருக்கிறோமே, இந்த பாக்கியவான்களாக, அந்த ஹுப்பிலே, அந்த பேரன்பிலே தோய்ந்தவர்களாக இன்றைக்கு அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறானே. இப்படிப்பட்ட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஏகத்துவ கலிமாவிலே, தூதுத்துவ கலிமாவிலே பின்னி பிணைந்தவர்களாக, சகோதரர்களாக, இனங்களை மறந்து, ஜாதிகளை மறந்து, குலங்களை மறந்து, நிறங்களை மறந்து, தேசங்களை மறந்து, எல்லா வித்தியாசங்களையும் மறந்து சகோதரர்களாக பின்னி பிணையக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறோம் என்றால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்தியாவுக்கு வருகை தந்தார்கள். எத்தனை சஹாபாக்கள் வருகை தந்தார்கள்? எத்தனை சஹாபாக்கள்? சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் உலமாக்கள் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஹதீஸ் கிதாபுகளை புரட்டி பார்ப்பவர்கள். அதிலே குறிப்பாக இடம்பெறக்கூடிய அந்த சஹாபியின் பேர் என்ன? சாபித் பின் கைஸ் பின் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் வருகை தந்தார்கள். அந்த 27 சஹாபாக்களிலே சாபித் பின் கைஸ் ஷம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி 27 சஹாபாக்கள் வந்தார்களே. இன்றைக்கு எண்ணி பாருங்கள், இன்றைக்கு இந்தியாவில் மட்டும், உலகத்தினுடைய பாப்புலேஷனை விட்டுவிடுங்கள், இந்தியாவிலே மட்டும் எத்தனை கோடி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள்? இந்தியா என்றால் அன்றைக்கு இல்லை இந்தியா வேறு, இன்றைக்குள்ள இந்தியா வேறு இல்லையா? பாகிஸ்தான் இந்தியா தானே, வங்காளதேசம் முன்னாள் இந்தியா தானே, மியான்மர் பர்மா முன்னாள் இந்தியா தானே, இலங்கை முன்னாள் இந்தியா தானே, மாலத்தீவு முன்னாள் இந்தியா தானே, நேபாளம் முன்னாள் இந்தியா தானே, பூட்டான் முன்னாள் இந்தியா தானே, ஆப்கானிஸ்தான் முன்னாள் இந்தியா தானே. இதெல்லாம் இந்தியாவாக இருந்தது. இப்போது இவை அனைத்தையும் சேர்த்த பிளவுபடாத அந்த இந்தியாவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொன்ன முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை சற்றொப்ப ஒரு 40 கோடி பேர் இருப்போமா? ஒரு தோராயமாக கொஞ்சம் எண்ணி பாருங்கள். 40 கோடி பேர் இருக்கிறோமே. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் 30 கோடியாக இருந்திருப்போம், அதுக்கு முன்னால் 20 கோடியாக இருந்திருப்போம், அதுக்கு முன்னால் 10 கோடியாக இருந்திருப்போம், அதுக்கு முன்னால் 5 கோடியாக இருந்திருப்போம். இப்படியே கோடி குறைந்து லட்சமாகி, லட்சம் குறைந்து 1000 ஆகி, 1000 குறைந்து 100 ஆகி, 100 குறைந்து 10 ஆகி, 9 8 7 6 5 4 3 2 1 முதல்ல ஒருவர் தானே களிமா சொல்லி இருப்பாரு. இன்னைக்கு 40 கோடி பேராக பல்கி பெருகி இருக்கிறோம் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்களே அந்த 27 சஹாபாக்கள், அவர்களால் உருவானவர்கள் தான் இந்த 40 கோடி மக்கள் என்றால் அவர்களுடைய உழைப்பின் அறுவடைகள் தான் நாம். இன்றைக்கு நாம் இங்கே உட்கார்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பற்றி சகோதர சமுதாய மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நல்ல சூழலை உருவாக்கி தந்தவர்கள் யார்? அதை தான் கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும், அவர்களுடைய ஒவ்வொரு நடைமுறையையும் நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு இஸ்லாத்தை பற்றி தாறுமாறாக பேசுபவர்கள்
அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பார்கள். முஸ்லிம்களை பற்றி தாறுமாறுமாக பேசக்கூடியவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பார்கள். என்னையே என்று சொல்வார்கள், வக்ஃபு சொத்திலே கை வைப்பது என்று சொல்வார்கள், வேலை வாய்ப்பிலே கை வைப்பது என்று சொல்வார்கள், என்னவும் நடக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி இந்த மண்ணிலே நெஞ்சுரத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நெஞ்சு நிமிர்த்தி, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நெஞ்சு நிமிர்த்தி, உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து அந்த கலிமாவை ஓங்கி உரைத்து பாங்கிலே சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த நல்ல சூழலை நமக்கு அமைத்து தந்த பெருமகனார் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் இங்கே நம்ம கவனிக்கணும். ஹஜ்ரத் அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லும்போது சொன்னார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்த ஒரு பாடல் வரி, மா இன் மதஹது முஹம்மதம் பிமகாலதி வலாக்கின் மதஹது மகாலதி பிமுஹம்மதி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு அற்புதமான வாசகம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொல்கிறார்கள், என்னுடைய வார்த்தைகளால், என்னுடைய சொற்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் புகழ்ந்து விடவில்லை. என் வார்த்தைகளால் அவர்களுக்கு புகழ் சேருகிறதா? என் கவிதைகளால், என் பேச்சுகளால், என் உரையில் வீச்சுகளால் நபிகள் நாயகத்துக்கு புகழ் சேரப்போகிறதா? இல்லை. மாறாக அவர்களை பற்றி பேசுவதால் என் வார்த்தைக்கு மதிப்பு தேடிக்கொள்கிறேன். என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு நபிகள் நாயகத்தை பற்றி பேசுவதால். ஏன்? அல்லாஹ் ஏற்கனவே உயர்த்தி விட்டான். நாம் சொல்லுகிறோமே செலவாத்து, நாம் சொல்லுகிறோமே செலவாத்து, அந்த செலவாத்தை சொல்ற அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அடுத்து சல்லு அலைஹி, அதுக்கடுத்து வஸல்லிமூ தஸ்லீமா சொல்றானா இல்லையா? என்ன சொல்றான்? ஓ ஈமான் கொண்டவர்களே, இந்த தூதர் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள்னு சொல்றான். என் அருமையான பெருமக்களே, குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். புரட்டி பார்த்தால் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே என்று 60க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. யாரை அழைத்து? ஈமான் கொண்டவர்களை அழைத்து. அது அந்த வசனத்தின் துவக்கமாகவே வரும். ஆனால் ஸலவாத்து தொடர்பான இந்த வசனத்திலே மட்டும் யா அய்யுஹல்லதீன ஆமனுக்கு முன்னால அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. என்ன சொல்றான்? நான் இந்த தூதர் மேல ஸலவாத்து சொல்றேன், ஏன் மலக்குகள் இந்த தூதர் மேல ஸலவாத்து சொல்றாங்க. ஓ மூமின்களே, நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க சொல்றா உங்களுக்கு நல்லது, சொல்றீங்களா அப்படின்னு நல்லா கேட்கிறோம். எனவே இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் என்ன, செயல் என்ன, வழிபாடு என்ன, அவர்களுடைய ஆடை அணிந்த முறை, அவர்கள் பேசிய முறை, அவர்கள் தொழில் நடத்திய முறை, அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்த அந்த முறை, அவர்கள் சகோதர மக்களோடு பழகிய அந்த முறை, உறவுகளை பேணிய அந்த முறை, பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி எதிர்கொண்டார்கள், பிரச்சனைகளுக்கு அவர்கள் எப்படி தீர்வு சொன்னார்கள், சண்டை வராமல் இருப்பதற்கு என்ன செய்தார்கள், சண்டை வந்தால் அதை நீக்குவதற்கு என்ன செய்தார்கள் என்ற அந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்மோடு மட்டும் வைத்துக்கொள்ளாமல் சுற்றி இருக்கிற மக்களுக்கெல்லாம் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நற்செய்தியாளர்களாக நாம் இருக்க வேண்டும். இருப்போமா? இதுதான் இந்த மீலாது பெருவிழாவினுடைய லட்சியமே. என் நபிகள் நாயகத்தை புகழ்வது என்பதல்ல, புகழ்வது என்பது நமக்கு நாம் பெருமை சேர்த்துக் கொள்வது. ஆனால் சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி, இந்த சமுதாயம் அல்லாஹுவை பற்றி, அல்லாஹுவின் தூதரை பற்றி, மறுமையை பற்றி, குர்ஆனை பற்றி எவ்வளவு அற்புதமான செய்திகள். குர்ஆனுக்குள் இருக்கக்கூடிய செய்திகளை கொஞ்சம் நீங்கள் புரட்டி பாருங்கள். குர்ஆன் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மாரிஸ் புகைல் என்கிற ஒரு அறிவியலாளர், ஒரு சிந்தனையாளர்,
கிறித்துவ சமூகத்தில் இருந்த மிகப்பெரிய படிப்பாளி. அவர் பேர் என்ன? மாரிஸ் புகை. அவர் விஞ்ஞான ஒளியில் பைபிளும் குர்ஆனும் என்கிற ஒரு நூலை சமூகத்துக்கு தந்தார். அது ஆங்கிலத்திலே தந்தார், அது தமிழிலே வந்திருக்கிறது. என் அருமையான பெருமக்களே, மாரிஸ் புகைர் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவிலிருந்து புறப்பட்ட அந்த தெய்வீக செய்திகள் இருக்கின்றனவே, அந்த தெய்வீக செய்திகளை நான் படித்து படித்து நான் விஞ்ஞானத்தில் மூழ்கி அறிவுலகத்தில் சஞ்சரித்து நான் அறிவியல் பார்வையிலே கண்ணோட்டத்திலே நான் அணுகுகிற போது இந்த குர்ஆனை கொண்டு வந்த இந்த தூதருடைய அந்த செய்திகள் இருக்கிறதே, அந்த செய்திகள் அறிவியலுக்கு சற்றும் மாறுபடாமல் முரண்படாமல் அறிவியலுக்கே அறிவு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அமைந்தது என்று சொல்லி அதன் காரணத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற வரலாற்றை நாம் பார்க்கிறோம். என் அன்பான பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலத்திற்கு போதித்திருக்கக்கூடிய எத்தனையோ செய்திகள், அந்த செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். உங்களுக்கு தெரியும், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? ஜாஃபர் பின் அபி தாலிப். யார் அவர்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கார்களா இல்லையா? அவர்களுக்கு கூட பிறந்த அண்ணன். அலி ரலியல்லாஹு அன்ஹு 10 வயசு மூத்தவர். யாரு? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தியோப்பியாவுக்கு செல்கிறார்கள், அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். எதற்கு? அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அங்கு சென்று பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக. மக்காவில் மிக பெரும் எதிர்ப்பு, தாங்க முடியவில்லை. தோழர்களெல்லாம் இம்சிக்கிறார்கள், நைய புடைக்கிறார்கள், மிகுந்த சோதனைக்குள் ஆளாக்குகிறார்கள். எனவே அந்த நாட்டிலே, அபிசீனிய நாட்டிலே பாதுகாப்பாக வாழுவதற்கு செல்கிறார்கள். இந்த செய்தி எப்படியோ மக்கத்து தலைவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. உடனே அவர்கள் ஆள் அனுப்பி அந்த மன்னரிடத்தில் இவர்களை பற்றி செய்தி சொல்லி இவர்களை கைது செய்து தம் மக்காவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற திட்டத்தோடு வருகிறார்கள். இப்போது இந்த செய்தி மன்னருக்கு கிடைக்கிறது. அந்த மன்னர் நஜாஷி என்பார்கள். அந்த மன்னருக்கு அப்போதான் தம்முடைய நாட்டிலே மக்காவிலிருந்து ஒரு குரூப் வந்து வாழ்வது என்பதை அறிந்து அவர்களை தன்னுடைய அவைக்கு அழைக்கிறார். அப்படி அவைக்கு அழைக்கிற போது சஹாபாக்கள் எல்லாம் கூடி மன்னரிடத்திலே யார் பேசுவது என்று பேசும்போது அவர்களாகவே முடிவு எடுக்கிறார்கள், யாரும் பேசக்கூடாது, நமது அமீராக ஒருவர் தான் பேச வேண்டும், அது யார்? நீங்கள் தான் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்று முடிவெடுக்கிறார்கள். இப்போது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மன்னரிடத்தில் வந்து நிற்கிறார்கள். மன்னர் கேள்வி கேட்டார், நீங்கள் யார்? எந்த நாடு, எந்த ஊர், எந்த சமூகம், என்ன மார்க்கம், இங்கு ஏன் வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கு அங்கே என்ன பிரச்சனை, இங்கு வந்திருக்கிறீர்கள், அதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற போது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஐயுகல் மலிக், அரசரே, இன்னா குன்னா கௌமன் ஜாஹிலியத்தன், நாங்கள் ஒரு மௌட்டீக சமுதாயமாக இருந்தோம். நாபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். ஒனாக்குலுல் மைத்தா, செத்த பிராணிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தோம். ஒனாத்தில் ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியங்களை செய்து கொண்டு இருந்தோம். ஒனக்கத்தவுல் அர்ஹாம், உறவுகளை வெட்டியே நாங்கள் அடித்து பகைத்து கொண்டே நாங்கள் வாழ்ந்திருந்தோம். ஒனுசி உல் ஜிவார், அண்டை வீட்டார்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் துன்பமே செய்வோம். அது மட்டுமல்ல, ஒயாக்குலுல் கபியு மின்னா அல்லைஃப, எங்களிலே வலிமையானவர் பலவீனமானவரை சாப்பிட்டு விடுவார். அந்த அளவுக்கு அநியாயங்களை செய்து கொண்டிருந்தோம். இந்த நேரத்திலே தான் ஹத்தா குன்னா அலஹாதா, இதே நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலம் மின்னா, அந்த நேரத்திலே தான் எங்களிருந்து ஒரு தூதரை எங்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அந்த தூதர் எங்களிடத்திலே வந்து நன்மையை பற்றி, தூய்மையை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி, மானத்தை பற்றி, பண்பாட்டை பற்றி, நேர்மையை பற்றி, மனித பண்பை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, இறை நம்பிக்கை பற்றி,
எல்லா நன்மைகளை பற்றியும் எங்களுக்கு எடுத்து சொல். அதன் காரணத்தால் நாங்கள் அவர்களுடைய வழிக்கு சென்று என்னென்ன அக்கிரமங்களை எல்லாம் செய்தோமோ அவற்றிலிருந்து மாறி விலகி நல்லவர்களாக மாறினோம். அப்படி மாறியதன் காரணத்தால் எங்களை சார்ந்தவர்கள் எங்கள் மீது அநியாயம் செய்தார்கள், அட்டூழியம் செய்தார்கள். தாங்க முடியாமல் எங்களுடைய தூதர் சொன்னார்கள் இன்னொரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டில் ஒரு மன்னர் இருக்கிறார், அவர் ஒரு நல்லவராக அறிகிறேன், அங்கே சென்று நீங்கள் வாழுங்கள் பாதுகாப்பாக என்று எங்களுக்கு சொன்னார்கள். அதனால் இங்கு நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறார்கள். இப்படி சொன்னதும் தான் அப்படியா? அப்படி என்றால் உங்களுக்கு தெய்வீக செய்தி வந்தது அவருக்கு என்று சொல்வீர்களே, அது உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். ஆம், மனப்பாடமாக இருக்கிறது, ஓதுங்கள் பார்ப்போம் என்று கேட்கிறார். ஓதி காட்டுகிறார்கள். காஃப் ஹாயா ஐன் சாத் இருக்குதல்ல, கஹ்ஃப் சூராவுக்கு அடுத்த சூரா, கஹ்ஃப் சூராவுக்கு அடுத்த சூரா, சூரா பேர் என்ன? மரியம். அந்த மரியம் சூராவை ஓதி காட்டுகிறார்கள். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், காஃப் ஹாயா ஐன் சாத், ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا என்கிற அந்த வசனங்களை எல்லாம் அவர்களுக்கே உரித்தான் அந்த பாணியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த பாணியிலே அந்த ஏற்ற இறக்கத்தோடு அவர்கள் அழகாக அற்புதமாக நம்முடைய அந்த தஜ்வீது சட்டங்கள்லாம் சொல்லுவோமே, அந்த உச்சரிப்புகளுடைய அந்த அழகோடு அந்த மேன்மையோடு அந்த அலங்காரத்தோடு ஓதுகிற போது அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே அந்த மன்னருடைய காதுகளில் விழுந்து அது நெஞ்சத்துக்குள் ஆழமாக சென்று எந்த அளவுக்கு அவர் மாறிவிட்டார் என்றால், அங்கே ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, இங்கே மன்னரை பார்க்கிறார்கள், தேம்பி 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 அழுது கொண்டிருக்கிறார். தாடிகளெல்லாம் நனைகிறது. ஓதி முடித்து விட்டார்கள், அழுகை நின்றபாடு இல்லை, கண்ணீர் வடிவது நின்றபாடு இல்லை. வந்தவர்கள் பார்க்கிறார்கள், எதிரிகள், என்னடா இது, கடத்திக்கிட்டு போய் கைது செஞ்சு சாட்சி எடுத்துடுவோம், அடித்து நொறுக்குவோம் அப்படின்னு பார்த்து இங்கே வந்தால் இவ்வளோ ஓதுறானுவா, இவரை அழுகுறாரு, என்னதான் இருக்குது. அப்போ தான் நினைத்து பார்க்கணும், அவர் மக்களை உட்கார்ந்துக்கிட்டு இவங்களை எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காள் பற்றியலா, இந்த தோழர்களை எப்படி ரெடி பண்ணியிருக்கார்கள் பார்த்தீர்களா. இப்போ மன்னர் கடைசியில் இவர் சும்மா இருந்தால் கூட பரவாயில்லை போல தெரியுதே, இப்போ மன்னர் இன்னும் கொஞ்சம் உதவி செய்வார் போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க 2 பேரும் வந்து சொன்னாங்க, மன்னரே இதெல்லாம் இருக்கட்டும், இவனு பொல்லாத பயலுவா, இவனை உன்ட்ட நடிக்கிறானுவா, நீங்கள் ஏமாறுற மாதிரி தெரியுது, இவனெல்லாம் யார் தெரியுமா, நீங்கள் விசுவாசிச்சிருக்கிறீங்கல்ல, யாரு, இயேசுநாதர் ஈசா நபிங்கிறாங்களா இல்லையா, அவங்கள பற்றி தப்பும் தவறுமாக இவனு பேசுகிறானுவா ஆண்டு சொல்லி இப்படி போட்ட உடனே அவர் டக்குன்னு திரும்பிட்டு, அப்படியா, அவங்கள திரும்ப கூப்பிட்டு நீங்கள் ஈசா நபி அவங்கள பற்றியும் அவங்க அம்மாவை பற்றியும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அது என்னது கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா இந்த சொல்கிறோம், ஒதுக்குரு ஃபில் கிதாபி மரியம் إذ انتبذت من أهلها مكانا شرقيا فاتخذت من دونهم حجابا فأرسلنا إليها روحنا فتمثل لها بشرا سويا. அப்படியே போது வண்டி போயிட்டே இருக்குது. قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا وجعلني مباركا أينما كنت وأوصاني بالصلاة والزكاة
ما دمت حيا وبرا بوالدتي ولم يجعلني جبارا شقيا والسلام علي يوم ولدت ويوم أموت ويوم أبعث حيا ذلك عيسى ابن مريم قول الحق الذي فيه يمترون ما كان لله أن يتخذ من ولد سبحانه إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون وإن الله ربي وربكم فاعبدوه هذا صراط مستقيم الله أكبر الله أكبر இந்த வசனங்களை எல்லாம் அவர் கேட்க 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 அப்படியே மெய்மறந்து கேட்டுக்கொண்டே இருக்கிற அவர்கள் அந்த மன்னர் மூசா நபிக்கு வந்த அந்த செய்திகளைப் போல இந்த செய்திகள் இருக்கிறதே என்றால் இது உண்மையான செய்தி என்று சொல்லிவிட்டு அந்த 2 பேரை கூப்பிட்டு உடனே இந்த இடத்த விட்டு நீ காலி பண்ணிடலாமா, இங்கேருந்து கிளம்பிடணும், இங்கே இருக்கப்படாது, உன்னை என்னென்ன பரிசுலாம் கொண்டு வந்தானுவோ அவ்வளோத்தையும் அவன் மூஞ்சத்துக்கு வீசுங்க, துரத்தி விடுங்க, துரத்தி கட்டி போட வேண்டிய வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சஹாபாக்களை பார்த்து அவர் சொல்றாரு. யாரு? அந்த நஜாஷி மன்னர் சொல்றாரு, தோழர்களே, அந்த தூதரின் தோழர்களே, நீங்கள் என் நாட்டிலே எல்லா காலத்திலும் பாதுகாப்பாக நீங்கள் இருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளவு ஏற்பாடுகளையும் என்னுடைய அரசாங்கம் செய்து தரும், நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லி அனுப்பினார் என்பது மட்டுமல்ல, நான் இங்கே இருந்து கொண்டே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விசுவாசிக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சாட்சி சொல்லி அவர்கள் முஸ்லிமாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டார்கள். அப்படின்ற உடனேயும் போ அவன் பார்த்தான், இந்த மன்னரையும் இஸ்லாத்தில் சேர்த்து தான் நம்ம வந்தோமா, அவனு பார்த்து ஏமாந்துட்டான். இங்கே நீ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹு அக்பர், இப்படிப்பட்ட எதிரிகள் வந்தாலும் கூட அல்லாஹுவின் திருத்தூதர் இருப்பதோ எங்கே? எங்கே இருக்கிறாங்க? மக்கால. இவங்க இருக்கிறது எங்கே? அபிசீனியாவிலே. அங்கே இருக்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த மக்கள் மனங்களில், இந்த தோழர்கள் மனங்களில் ஏற்றி சார்ஜ் ஏற்றி அனுப்பி வைத்தார்களோ அதன் வழியாக இன்றைக்கு முழு எத்தியோப்பியா லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன எத்தியோப்பியா, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த எத்தியோப்பியா, அபிசீனியா என்று சொன்னால், என் அருமையான பெருமக்களே, இப்போது நாம் வருவோம். என்னுடைய உரையினுடைய நிறைவுக்கு வருகிறேன். நாம் தெரிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு மகிழ்ந்து பரவசப்பட்டு அவர்களுடைய அடியொற்றி நடந்து அவர்களோடு பின்னி பிணைந்து அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அதன் வழியாக அவர்களுடைய புனிதமான பொற்கரங்களால் அந்த ஹவுலுர் கௌசர் தடாகத்திலிருந்து அந்த மதுரமான நீரை வாங்கி பருகி தாகம் தீர்ந்து அவர்களுடைய தலைமையிலே அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய பாக்கியவான்களாக நாமெல்லாம் ஆக வேண்டும் என்கிற அந்த பேரவாவோடு தானே இங்கே கூடியிருக்கிறோம் என்றால், அல்லாஹ் நம்முடைய இந்த அமர்வை, இந்த ஒன்றுகூடலை, இந்த மீலாது பெருவிழாவை கபூல் செய்வானாக. இதற்காக உலக யார் யாரெல்லாம் தங்களுடைய பொருளாதாரங்களை அள்ளி கொடுத்தார்களோ, நேரங்களை கொடுத்தார்களோ, எனர்ஜிகளை கொடுத்தார்களோ, செய்தார்களோ, ஆலோசனைகள் வழங்கினார்களோ, அத்தனை நெஞ்சங்களுக்கும் வல்ல அல்லாஹ் இம்மையிலையும் மறுமையிலையும் நிறைவான பரக்கத்துகளை தந்தருள்வானாக. இந்த கும்பகோணம் வட்டார ஜமாத்துல் உலமா சபையினுடைய சங்கைக்குரிய சொந்தங்களே, உங்களுடைய மேலான சமூகத்திற்கு நான் தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நானும் உங்களை போன்ற ஒரு ஊழியன், சன்மார்க்கத்தின் ஒரு ஊழியன், சன்மார்க்கத்தின் ஒரு வேலைக்காரன் என்றால் 65 ஆண்டுகளை கடந்து இன்றும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு சகோதர சமுதாய மக்களையெல்லாம் சந்தித்து சன்மார்க்கத்தின் செய்திகளை எடுத்துச் சொல்வதற்காக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊழியனாக இருக்கிற நான் உங்களிடத்தில் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், அல்லாஹ் நீங்கள் எந்தெந்த பகுதியிலெல்லாம் இங்கே பணியாற்ற வந்திருப்பீர்களோ, உங்களுடைய மாவட்டம் வேறொன்றாக இருக்கும், உங்களுடைய ஊர் வேறொன்றாக இருக்கும்,
ஆனால் இந்த வட்டாரத்திற்குள் வந்து இந்த செய்திகளை அங்கங்கே இருக்கிற சமூக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து இந்த அறப்பணிகளை நீங்கள் செய்கிற போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் 2. ஒன்று, முஸ்லிம் சமுதாயத்தை பண்படுத்துவது, மார்க்க நெறியில் அவர்களை வார்த்தெடுப்பது, ஒழுக்க போதனைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, அவர்களை நல்ல முறையில் பண்படுத்துவது, அவர்களிருந்து தகுதியானவர்களை உருவாக்கி கொண்டே இருப்பது, ஹாஃபில்களையும் ஹாஃபிலாக்களையும் ஆலிம்களையும் ஆலிமாக்களையும் நற்செய்தியாளர்களையும் பிரச்சாரகர்களையும் நீங்கள் உருவாக்கி கொண்டே இருப்பது, நல்ல படிப்பாளிகளையும் சிந்தனையாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆய்வாளர்களையும் உருவாக்கி கொள்வது. இந்த அல்லமீன் பள்ளிக்கூடத்தை போல எத்தனை பள்ளிக்கூடங்களோ, எத்தனை அறக்கட்டளைகளோ, எத்தனை ஜமாத்துகளோ, எத்தனை அமைப்புகளோ இங்கே நடமாடுகின்றனவோ அவற்றோடெல்லாம் உங்களுடைய மகத்தான தொடர்புகள், அது ஐக்கிய ஜமாத் என்பதாக இருக்கட்டும் அல்லது அது கிஸ்வா என்கிற பெயரில் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு, வழிகாட்டுகிற அளவுக்கு அவர்களோடு கைகோர்த்து, அவர்கள் உங்களோடு கைகோர்த்து எல்லோரும் ஒன்றாக இருந்து சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான வழியிலே உங்களுடைய மேலான பங்களிப்புகள் இருக்க வேண்டும். இன்னொரு பக்கத்திலே உங்களை சுற்றி இருக்கிற சகோதர சமுதாய மக்கள், அவர்கள் வெவ்வேறு கோணங்களில் இருப்பார்கள். அவர்கள் எந்த இயக்கத்தின் பின்னாலும் இருக்கலாம், எந்த அமைப்பின் பின்னாலும் இருக்கலாம், எந்த நடிகருக்கு பின்னாலும் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள். அவர்களிடத்திலே இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர்களிடத்திலே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆக நமக்கான வேலை 2. ஒன்று, இருப்பவர்களை தக்க வைத்து பலப்படுத்துவது, வராதவர்களை இங்கே வரவழைப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே 2 தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதுன்னு இருக்கா இல்லையா, அது 2 தான். ஒன்று வந்த மக்கள், இன்னொன்று வரவேண்டிய மக்கள். அவ்வளோதான். வந்த மக்கள், வரவேண்டிய மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பயணப்படுகிற போது கடைசியாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? உம்மத்தி 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 என்று தானே சொன்னார்கள். ஏன் சமுதாயம் என்றால் வந்த சமுதாயத்தை பற்றியும் கவலைப்பட்டார்கள், வராத சமுதாயத்தை பற்றியும் கவலைப்பட்டார்கள். இப்படிப்பட்ட அந்த கவலையோடு அல்லாஹ்வின் திருத்தூதருடைய செய்திகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகத்தான பணிகளை ஜமாத்துக்களோடு இணைந்து செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நேரங்களில் பரக்கத் தந்தருள்வானாக, உங்களுடைய சிந்தனைகளில் பரக்கத் தருவானாக, உங்களுடைய பேச்சுக்களில் பரக்கத் தருவானாக, உங்களுடைய எழுத்துக்களில் பரக்கத் தருவானாக, உங்களுடைய பயணங்களில் பரக்கத் தருவானாக என்று துவா செய்து கொண்டவனாக இவ்வளவு நேரம் அமைதி காத்த உங்கள் அத்தனை நெஞ்சங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய இந்த ஒன்று கூடலை கபூல் செய்வானாக. எதற்காக நாம் இந்த ஏற்பாடுகளை செய்தோமோ அதில் நிறைவான பரக்கத்துகளை தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் உலகமெங்கும் பரவுவது, குறிப்பாக இந்தியாவிலே பரவுவது, இந்த இந்தியாவிலே பரவுவதன் வழியாக இஸ்லாத்துக்கு எதிரான சிந்தனைகளெல்லாம் மாற்றமாகி அது விலகி சென்று இஸ்லாத்துக்கு உடன்பாடான சிந்தனைகளாக மாறக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சூழலை நல்ல சூழலாக ஆக்கி தந்தருள்வானாக என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்வோமாக என்று உங்களோடு இணைந்து நானும் துவா கேட்டவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நிறைவு செய்கிற போது முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், இதோ உங்களிடத்திலே நாங்கள் வழங்கினோமே இந்த நூல் இருக்குதல்லவா, இது இந்த ஸ்பேக் ப்ராஃபெட் முஹம்மத், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்கிற இந்த நூல் இருக்கிறதே, இது ராமகிருஷ்ண மடம் வெளியிட்டது ஆங்கிலத்திலே. அதை தமிழ்படுத்தி இதுவரை 75,000 பிரதிகள் சகோதர சமுதாய மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய திட்டம் இந்த ரபியுல் அவ்வலிருந்து அடுத்த ரபியுல் அவ்வலுக்குள்ளே 20 லட்சம் சகோதர சமுதாய மக்களுக்கு இதை கொடுக்க வேண்டும் என்பது திட்டம். அந்த நியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்கு நீங்களெல்லாம் துவா செய்ய வேண்டுமாய் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறோம். எனவே இவ்வளவு நேரம் அமைதி காத்த உங்கள் அத்தனை பேருக்கும்